வணக்கம். நம்ம ஜெயம் ஹெல்த்தி ப்ராடக்ட்ல ராகி தோசை மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அது எப்படி செய்கிறோங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கிறோம். இதை வச்சு நம்ம இன்னைக்கு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இதே மாவுலேயே நம்ம பணியாரமும் செய்ய போகிறோம். ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு காலையில் உடனே இன்ஸ்டண்ட்டாக இந்த மாவை கரைச்சி நீங்கள் உடனே தோசையாவோ பணியாரமாவோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தோசைக்கு தேவையான தாளிப்புக்கு வெங்காயம், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, மல்லி இலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்க ஊட்டி அதுக்கப்புறம் வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வதக்குங்க. அது வதங்குள்ள மாவை தண்ணி ஊற்றி கரைச்சிக்கரலாம். கொஞ்சம் உப்பு போட்டு அடக்கி உங்களுக்கு திக்காகவும் தோசைக்குன்னா தண்ணியாகவும் கரைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மாவு கலந்துக்கிறேன். இந்த தாளிச்சதை இதோட கொட்டி கலந்துக்கரலாம். நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் தோசை ஊற்றுங்க. நெய் கலந்து கொடுங்க. தோசையில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களுமே 2 ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கலாம் நெய். அப்புறம் இந்த உணவு காலை உணவாக எடுத்துக்கோங்க. இது சிறுதானியங்கிறனால நல்லா சிம்மிலே வச்சு பொறுமையாக வேக போடுங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஒரு நாளைக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இந்த மாவுலேயே கிடச்சிரும். இரும்பு சத்து, கால்சியம் சத்து, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும். மாவில் நம்ம இட்லி அரிசி, உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். மாவை சலித்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கடை மாவாக இருந்துச்சுன்னா அதை சலிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அந்த மாவோட ஒரு கைப்பிடி சோறு இருந்துச்சுன்னா அதை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நான் சைட்லேயே பணியாரத்துக்கும் அரைச்சிக்கிட்டேன். நாட்டு சர்க்கரை இருந்துச்சு, அதை போட்டு மாவோட மிக்சியில் அடிச்சுட்டு பணியாரமாக ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் கடை மாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கும் நெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அடை எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது, கனமாக இருக்குன்னு சாப்பிடாது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக தோசையாக ஊற்றிட்டேன். நான் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்துஃபுல்லாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பணியாரமும் பாருங்கள், சுற்றிலும் நல்லா கிறிஸ்பியாக, சென்டர்லையும் நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. மார்னிங் இதை எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.